ஃபிஃப்த், ரிப்பிட்டேஷன். அதாவது எந்த ஒரு விஷயமே நீங்கள் ஒரு வாட்டி பண்ணுறதுனால உங்கள் மனசில் ஆழமாக பதியாது. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா அதை ரிப்பீட்டடாக படித்தா தான் உங்கள் மைண்டில் ஆழமாக பதியும். பட் நமக்கு அதுக்கான டைம் இருக்காது. ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடாக படித்தா அப்போ மற்ற சப்ஜெக்ட்லாம் நமக்கு படிக்க டைம் இருக்காது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுனா, நீங்கள் ஒரு வாட்டி படிக்கிறப்பே அதில் இருக்கிற மெயின் டாபிக்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டிக் பேடில் நோட் பண்ணி நீங்கள் படிக்கிற ரூம்லையோ இல்லை படிக்கிற இடத்துலையோ ஃபுல்லாக ஒட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ்க்கெலாம் நீங்கள் ஸ்டிக் பேடில் நோட் பண்ணி உங்கள் ரூம் ஃபுல்லாக ஒட்டி வச்சிட்டிங்கன்னா கண்ணு முன்னாடி அடிக்கடி இந்த பாயிண்ட்ஸ்லாம் தென்படும். இப்படி நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரிப்பீட்டடாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பப்போ இந்த மாதிரி உங்கள் கண்ணில் பார்க்குறது மூலமாகவே உங்கள் மைண்டில் ஆழமாக பதிஞ்சிரும். இதே மாதிரி நீங்கள் எல்லா டாபிக்ஸையும் உங்கள் ரூம் ஃபுல்லாக ஒட்டி வச்சிட்டிங்கன்னா இந்த டாபிக்ஸில் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக மறந்துட மாட்டீங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்ப கூட இந்த பாயிண்ட் நம்ம ரூமில் எங்கே ஒட்டியிருந்தோம் அப்படின்னு உங்கள் மைண்டு போகும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிடுவீங்க ஆன்சரை. அண்ட் லாஸ்ட்